ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேக்கர். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாஸ்து செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட சூப்பரான ஃபில்டர் காஃபி கிடைக்குது, கிளாசிக் அண்ட் ப்ரீமியம் காஃபி. அதே மாதிரி ஃப்ளேவர் டீ கிடைக்குது, ரோஸ்மேரி, ஹைபிஸ்கஸ், ஆவாரம்பூ, ப்ரீமியம் டீ. இது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பொதுவாக நர்சரிக்கு போகிறோன்னா நம்ம எந்த மாதிரி செடிகள் வாங்க பார்ப்போம். நமக்கு அட்ராக்டிவாக இருக்கா, நல்ல பூ பூக்குதா, அதோட கலர் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா என்ன பார்ப்போம், இது வந்து இன்டோர் பிளான்ட்ஸா, அவுட்டோர் பிளான்ட்ஸா, ஏர் பியூரிஃபைங் பிளான்ட்ஸா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நர்சரியிலே வந்து நமக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. அந்த செக்ஷனும் அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்குலன்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வளராதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணுன்ட்டு அதில் மேலே இருக்க அட்ராக்ஷனில் நம்ம அதை வாங்கிடுவோம். அந்த மாதிரி வரிசையில் இப்போ வாஸ்து செடியும் இருக்குது. இப்போ நிறைய நர்சரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செக்ஷன் வரையாகவே வச்சுருக்குறாங்க வாஸ்து செடிக்கிட்டு. செடிகளில் சொல்லப்படுற வாஸ்து வந்து உண்மையாக பொய்யா, இல்லைனா அதை வந்து நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது யுஃபோபியா. இது வந்து ஒரு நல்ல வாஸ்து செடி அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. இந்த செடி என்கிட்ட வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. அப்போ இருந்து இந்த செடி வந்து நல்லாவே வளருது. அதே சமயத்தில் இதில் பூக்களும் எப்போவுமே இருக்கும். வருஷம் முழுக்க இதில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நிறைய கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாகவும் கிடைக்கிது. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ அப்படின்ட்டு நிறைய கலரில் வந்து இந்த பூக்கள் இருக்க மாதிரி செடிகள் கிடைக்கிது. அதுலேயே மினியேச்சர் வெரைட்டியும் கிடைக்கிது. அதுவுமே நிறைய பேர் வாங்குகிறாங்க வாஸ்துக்குன்னு சொல்லிட்டு. அதை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குமே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செடி வந்து நீங்கள் அவுட்டோர் பிளான்ட்டு தான். நல்ல ஒரு சன்லைட்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இது நிறைய பூக்கும். இதே நீங்கள் ஒரு ஷேடடான ஏரியாவில் வச்சுட்டிங்க அப்படின்னா இதில் பூக்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. நல்ல ஒரு சன்லைட்டில் வச்சிங்கன்னா நல்லா பூக்கும். இந்த செடியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் நிறைய முட்கள் இருக்கும். நல்லா பெருசாக வேறு இருக்கும். ஸோ நம்ம இந்த செடி ஒரு கார்னரில் தான் கண்டிப்பாக வைக்க முடியும். கார்டனோட நடுவில்லாம் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கார்னரில் தான் வைக்கணும். அந்த கார்னரில் வந்து நல்ல ஒரு சன்லைட் படுற மாதிரி இருந்துச்சுன்னா செடிகள் நல்லா பூக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். நமக்கு இது ஒரு டெசர்ட் பிளான்ட் மாதிரி தான். அதனால நம்ம வாட்டரிங் வந்து டெய்லி கொடுக்கணும்னு இல்லை, ஒரு 2 days ஒன்ஸ் கொடுத்தா போதும். ரெய்னி சீசனில் நம்ம கொடுக்கவே வேண்டாம். இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் சீக்கிரத்தில் வாடாது. மற்ற பூக்கள் மாதிரி ஒரே நாளில் வாடிடும் அப்படின்னு இல்லை. இது ஒரு 1 week வரைக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு பூக்கும்போது நல்லா பிரைட் கலரில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிடும். அப்புறமா தான் உதிரும். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்றுமே இல்லை. ஸோ யார் வேணாலும் வளர்க்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா முட்கள் நிறையா இருக்கனால நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த பிளான்ட் வந்து ஜேட் பிளான்ட். இது ஒரு லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். உண்மையான ஜேட் இது கிடையாது. இது வந்து எலிஃபண்ட் புஷ் தான். உண்மையான ஜேட் பிளான்ட்ன்றது இதே மாதிரி தான் இருக்கும். இலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் வளரக்கூடிய செடி. இது வந்து ஒரு சக்குலண்ட் வெரைட்டி. இதுவுமே ஒரு லக்கி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். இதை இன்டோரில் அவுட்டோரில் வைக்கலாம். இந்த பிளான்ட்டை நம்ம இன்டோரில் வைக்கிறோம் அப்படின்னா நல்ல சன்லைட் வரக்கூடிய இடமா தான் வைக்கணும். இல்லைனா இதோட இலைகள் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். என்னதான் நம்ம இன்டோரில் வச்சுருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த செடியை ஒரு 2 days நம்ம வெளியே வைக்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா வளரும். இது வந்து ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இதோட கேர் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை மறந்துடணும். கேர் பண்ணாமல் இருக்கிறது தான் இதோட மெயின்டெனன்ஸு. அடுத்ததாக நாம் பார்க்குற செடி வந்து சான்சவேரியா வெரைட்டி. இது வந்து இன்டோர்லேயும் நல்லா வளரும், அவுட்டோர்லேயும் நல்லா வளரும். லோ லைட்டில் வளரக்கூடிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவும் இருக்கணும். நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம அந்த செடி தானாக வளரும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்னேக் பிளான்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மற்றபடி நம்ம வேறு எந்த செடி வச்சாலும் நமக்கு அதுக்கு தனியாக ஒரு கேர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்டோரில் சொல்கிறேன். இன்டோரில் ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டி நம்ம எந்த வெரைட்டி வச்சாலும் அதுக்கு வந்து மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நம்ம கொடுக்குற கேர் வந்து கம்மி தான். நல்ல லோ லைட்டில் வளரக்கூடிய செடின்றனால நமக்கு வந்து ஒரு 10 days ஒன்ஸ் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சோம்னா போதும். ஒரு 1 day நம்ம வெளியே விட்டுட்டு திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டோம்னா இந்த செடி நல்லா வளரும்.
இதுக்கு தண்ணி விடுறதும் பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ் விட்டால் போதும், அதாவது இன்டோரில். அவுட்டோரில் அப்படின்னா நம்ம வெயில் எப்படி இருக்கோ அதுக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டால் போதும். ஆனால் தண்ணி நிறைய தேவைப்படாது. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. சான்சேவிரியா வெரைட்டி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய கலர்ஸில் நிறைய கலர் காம்பினேஷனில் அப்படி கிடைக்கிது. ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய செடிகளை வாங்கி வைக்கலாம். இந்த செடியுமே வாஸ்துவில் இருக்குது அப்படின்னு தான் நம்பப்படுது. ஸோ வாஸ்து லக்கி பிளான்ட் அப்படின்னு சொல்லி இந்த செடியுமே நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க. நிறைய பேர் திருஷ்டி படாது அப்படின்னு சொல்லி கூட வாங்கி வளர்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வளர்க்குறதுல ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி இந்த செடி தான். நம்ம ஒரு செடி வச்சாலும் நிறைய நமக்கு அந்த தொட்டி ஃபுல்லாகவே படர்ந்து நிறைய செடி உருவாகிடும். நம்ம அதை எடுத்து நம்ம வேறு பாட்டில் வச்சு நம்ம அதுவே ஒரு கார்டன் ஃபுல்லாகவே கூட பண்ணலாம். அந்தளவுக்கு இந்த செடி வந்து ஒரு அட்ராக்டிவான செடியும் கூட, ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற செடிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சான்சேவிரியா. அடுத்ததான் நம்ம பார்க்குற செடிகள் வந்து போத்தோஸ் வெரைட்டி. இது வந்து லக்கி பிளான்ட்டுன்னு ரொம்ப வருஷமாகவே நம்பப்பட்டுருக்கு. நம்ம மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வளர்ப்போம். அது எல்லாமே போத்தோஸ் தான். போத்தோஸ்லேயே கோல்டன் போத்தோஸ் தான் வந்து நம்ம மணி பிளான்ட்டுன்னு நமக்கு ரொம்ப காமனாக தெரியும். இது எல்லாமே போத்தோஸ் வெரைட்டி தான். உங்களுக்கு இது எல்லாமே ஒவ்வொரு கலரில் வேறு வெரைட்டியில் இருக்குது. ஆனால் இந்த கலர் காம்பினேஷனுக்காக இதை நிறைய பேர் ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவான பிளான்ட்டு, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். இதுதான் கோல்டன் போத்தோஸ். இதுதான் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பரிச்சயமான செடி. இது வந்து இல்லாத வீடே இருக்க முடியாது. ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி கூட இந்த செடியை வச்சுருவோம். அந்தளவுக்கு நம்மளோட ஓடி போன ஒரு செடி. இதில் நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால நிறைய கலர்ஸில் நமக்கு கிடைக்குதுன்றனால நம்ம அதெல்லாம் வாங்கி வைப்போம். எப்படி இருந்தாலும் அது எல்லாமே ஒரே வகையை சேர்ந்தது தான். போத்தோஸ்னு காமனாக சொல்லக்கூடியது. இப்போ எல்லா வகையான போத்தோஸ் செடியுமே வீட்டில் வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படின்றனால ரொம்ப ஈஸியாக இருக்குது வளர்க்குறதுக்குமே. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். செடியில் நம்ம நம்புகிற மாதிரி வாஸ்து லக் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் நம்ம செய்கிறோம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது என்னது? இப்போ நம்ம ஒரு செடியை வந்து ஆசைப்பட்டு வாங்குகிறோம். அந்த செடியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறோம். அதில் நம்ம என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் சந்திக்கிறோம் அந்த செடியை வளர்க்குறதுல நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாஸ்து செடி லக்கி பிளான்ட் அப்படின்னு நம்புகிற எல்லா செடிகளுமே எப்படி இருக்குன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டாக தான் இருக்கும். அப்போனா இதிலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடியை நம்மளால் கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய செடியாக தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரோம். அதாவது அந்த மாதிரி செடியை தான் வாஸ்து செடினே சொல்கிறாங்க, இல்லைன்னா லக்கி பிளான்ட்னே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட செடி நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கும் போது 90% அந்த செடி வந்து நம்ம காப்பாற்றிடுவோம். அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லுக்கில் வளரும். அதை நம்ம பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு ஒரு மன நிறைவும் கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு வந்த செடி நல்லா வளருது, நல்லா பூ பூக்குது, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது. அப்படின்றதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானே. ஒரு செடியை வாங்கிட்டு கஷ்டமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியை வாங்கிட்டு அது வளருதா இல்லையா, அதை எப்படி வளர்க்குறது அப்படி நம்ம பார்த்து ஒவ்வொன்றா யோசிக்கும் போது நமக்கு மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். ஏன்னா நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் நமக்கு வருது. டெய்லி போய் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு ப்ரெஷர் நமக்கு கொஞ்சம் வருது. ஆனால் இந்த மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ் செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கோ யாருக்குமே வந்து அந்த மாதிரி டென்ஷனே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஈஸி க்ரோயிங் செடியெலாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸில் வளரக்கூடிய செடியை வாஸ்து செடின்னு சொன்னாலும் சரி, லக்கி பிளான்ட்டுன்னு சொன்னாலும் சரி, அதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு நாம் வந்து நிறைய செடி வளர்க்குறோம். இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. ஸோ வாஸ்து லக்கு இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் அப்படி நம்பப்படுற செடிகளை நம்ம வாங்கி தாராளமாக வளர்க்கலாம். ஏன்னா அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஆகாது. அது ஈஸியாக வளர்ந்துடும். நமக்கு போட்ட காசுக்கு நமக்கு பிரச்சனையும் இருக்காது, நமக்கு ஒரு ஹாப்பியும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு வந்து வாஸ்து செடியோ இல்லைன்னா ஈஸி மெயின்டெனன்ஸில் வளரக்கூடிய செடி ஒரு 10 செடியை வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.